மகிழ்ச்சி அடைந்தேன். நல்லது ஐயா. ஆமா. எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? காரணம் இருக்கிறது காரணம். நீயே வளர்ந்து விட்டாய். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும். ஆமாப்பா. இதுதான் உங்கள் ஆசை என்றால் நான் என்ன மறுப்பா கூற போகிறேன். நாங்கள் விருப்பப்படியே செய்து முடிக்கிறோம். திருமணத்திற்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஏங்க அப்படி சொல்றீங்க? என்னை நானே பார்த்து விட்டேன். ஆமா. நீயே பார்த்துட்டியா? நமக்கு வேலை மிச்சம். எங்களுக்கு தெரியாம பெண்ணை நீ பார்த்துட்டியா? மகனே கதிரவா, அப்பா எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சேர்ந்தவர். நம்ம நாடா? ஓ மை காட், ஒருவேளை எங்க அத்தையா இருக்குமா? அத்தைடா. ஏங்க எங்க அத்தை பெத்த இளவரசியா? ஆமாடா. நோ நோ நோ, நாயா தான். ஆமா, நாயா அழகா இருப்பா. ஏய் யார் அவன்? அப்பா ஏன் நம்ம அரமனையில இருக்கிறார்? யாரு முடியாது. அரமனையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி கண்ணை ஏதாவது போடு. அவன் யாரு? நம்ம யாரு? நம்ம தகுதி நான் தரேன்னா நம்ம எப்பேர்பட்ட ஒரு நாட்டு மன்னர் நீங்க. வேலைக்காரி ஒரு நாட்டு இளவரசி நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரியா? இது ஏத்துக்க மாட்டேன். மாஜி கட்டி ஒரு புடவை கிடையாது. அவளை பார்த்து லவ் பண்றேன். அப்படி என்றால் முடியாது. மறந்து விட அவளை. போய் சாவு போ. போச்சு. அவசரப்படாதீங்க மன்னா, உங்க மகன் சொல்றபடியே செய்யுங்க. யா அவர் ஆசைப்பட்டுட்டாரு. இருக்குது ஒரே ஒரு பிள்ளை. ஆமா. பறி கொடுத்துட்டா வாண்டே வருமா? கடைசி நேரத்துல கொல்லி பாட்டுக்காவது ஒரு பிள்ளை ஒண்ணு வைக்க வெட்டிக்கு குடும்பம் அவரு அப்படியே எப்படிங்க? ஏண்டா? ஏழைப்பட்ட பெண்ணு பணக்கார வீட்டுக்கு மருமக அவள வரத்தா? என்னடா சொல்றீங்க? ஏங்க வெளிய தெரிஞ்சா வெக்கம். தகுதி தராதர என்னடா? வெளிய தெரிஞ்சா வெக்கங்க. அப்படியே மூடி மறியே. மூடி மறைக்கணும். கல்யாணம் முடிய. பொறுத்து அவன் விருப்பம் போல விடுங்க. ஒரு பிள்ளை கம்மிட்டா வாண்டே வருவானா? வரலாம் முடியுமா? சரி, எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன். ஆமா. வாழ்க்கை அவன் கையில. சரி, அவன் ஜவுரிமா. டேய், உம்முடைய விருப்ப பிரகாரம் அந்த பெண்ணை உனக்கு திருமணத்திற்கு சம்மதமா? சம்மதம். அப்படி என்றால் கண்ணை உடைத்து சென்று திருமணத்துக்கு சம்மதம். இருக்கத்திலே சப்பத்தில பீதா. சாமியா சாமியா போடாடி. திருமணத்துக்கு சம்மதமா? ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்புங்க அக்கௌண்ட்டுக்கு. பாண்டிச்சேரி போக போறேன். சரக்கு வாங்கி வரோம். கல்யாணத்துல சரக்குங்க. ஜாம் ஜாம் நடக்கணுங்க. வாங்கி அது வை. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடு. ஏங்க கல்யாணம் நடக்கணும்னா அப்புறம் பாத்துக்கலாம். 10,000 தானே நான் அனுப்புறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. கல்யாணம் 10,000 நாங்க 50,000 அனுப்புங்க. ஆடம்பரமா நடக்கணும். சரி, அதெல்லாம் விடுங்க. கண்ணகி வீடு உங்களுக்கு தெரியுமா? கடைக்கு வீடு தானே? எனக்கு தெரியும், நாங்க ஆடுறவா. வா வா வா. அம்மாடி, நாளை இதிலிருந்து சந்திகளா கண்ணகி என்று உரைத்து விட்டு சென்றேன். என் காதலனை இதுவரை காணவில்லை. எப்பொழுது வருவார் என்றே தெரியவில்லை. வருவரின் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏண்டா? எவ்வளவு தூரம் தேடி வருவது? பக்கத்து இருந்தா கண்ணுக்கு வா வா வா.
வீடு போட்டுக்குதே ஒருவேளை அங்க போயிருப்பாளா? ஆமா, அங்கதான் போயிருப்பா. இங்கதான் போயிருப்பா. போயிருப்பா. அங்கதான் போயிருப்பா. போயிருப்பா. இல்ல இங்கதான் போயிருப்பா. ஏய், எங்கடா போயிருப்பா? எங்கதான் போயிருக்கான்னு காட்டுமா? உன்னை எண்ணி கண்ணிமணம் பொழுது பாரு எங்கள் மனம். உன்னை எண்ணி இந்த கண்ணைகளை முடிச்சு ஆடி வந்திருக்கேன். வச்சிட்டியே? நீங்கள் அனைவரும் உரைத்திருந்தால் உங்க அரண்மனை வேலைக்காரி. ஆமா. இந்த கண்ணகி நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது. நாங்க தான் வந்தோம். ஏன் சீரியல் செட்டு போட்டு ரேடியா கட்டாங்கன்னா உடனே பைத்துக்கு குண்டான தூக்கி கிளம்பிடுவோம். இருக்குடா. சோறு போடுமா? ஏய், யார்றா அவன்? ஏய் குமாரா, ஆமா. ஏய் மருமகன் பாத்தியா? பாத்தியா? மருமக அழகா இருக்கா. மருமகன் மருமகளா? ஆமா. அப்படி என்று எங்களுடைய மகன் உண்மையை உரைத்து விட்டார். எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. சொல்லிட்டா. அவன் வேலைக்காரி. எங்கிருந்தோ ஓடி வந்த அடக்கல் கொடுத்த எங்கூட்டு மாப்பிள்ளை கேக்குது அடி உனக்கு. எங்க வீட்டு வேலைக்காரிய உன்னை சேர்த்துக்கிட்ட. கரெக்ட் பண்ணிக்கிறான். ஏய், கரெக்ட் பண்ணிட்டான். பிச்சைக்கார நாய பணக்கார வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்பட்டியா? இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது. ஆசைப்படுற தகுதி என்னுடைய மகனை மறந்தவனே. தகுதி இல்லாதவள ஆசைப்படலடி. ஒரு பொருள் மேல ஆசைப்பட தகுதி இருக்கணும். வேற ஆசைப்படக்கூடாது. என் புள்ள மேல ஆசைப்படுற நான் ஏழைதான், நான் வேலைக்காரிதான். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாத பிச்சைக்காரி. அனாதை நாய். தாய் தந்தை அண்ணன் தம்பி யாரும் இல்லாத அனாதைதான். ஆனா எப்பொழுது முதலாக எங்களுடைய மகனை நான் பார்த்தேனோ அன்று முதல் இன்று வரை வாழ்ந்தால் அவருக்காக வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டிட்டியா? இதை பாருங்க மன்னா, எங்க காதலை பிரிக்க வேண்டாம். ஏய், எங்களுடைய காதல் தெய்வீக காதல். தெய்வீக காதலா? ஆமா. மறக்க முடியுமா முடியாதா? மறக்க முடியாது. முடியாதா? முடியாது. முறையாகுமா?
தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். பதவிற்காகவோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஜாதி மதம் என்று பார்த்து வருவது காதல் அல்ல. ஆமா, கண்டவுடனே காதல், ஆமா, கொண்டவுடனே மோகம், அப்படி என்று வருவது எங்கள் காதல் அல்ல. உள்ளத்தால் ஏற்பட்டு உணர்வுகளால் ஒன்று கலந்து வந்த காதல் கலக்குதா என்று எப்படி மதுரையில் கண்ணகி காத்திருந்தாலோ கோவலனுக்காக, அதுபோல் இந்த கனகபுரி நாட்டில் இந்த கண்ணகி என் காதலன் கதிரவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். காதலிக்கு தகுதி தராத நம்ம ஏழையான குடும்பமாச்சே, ஒரு நாட்டு இளவரசரை காதலிக்கிறவே இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணி காதலிச்சிருக்கேன். நம்ம ஏழையான குடும்பமாச்சே, ஏழையான குடும்பத்துல போய் வாக்கப்பட்டாங்க, போய் கஷ்டப்படணும். ஒரு நாட்டு இளவரசரா புடிச்சிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம், முடிவு இருக்கலாம். ஆமா, நம்ம வச்சுட்டாரா என் பிள்ளைங்க, நம்ம வச்சுட்டாரா கோட்டா 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 வந்தா எப்படி கேட்கற? அடி பாவி, கோபுரம் இருக்கு, குப்பை இருக்கு. குப்பை நீ கோபுரத்துக்கு ஆசைப்படலாமா? கோபுரத்துக்கு நீ வரணும்னு நினைக்கலாமா? நான் குப்பைதான் இல்லை என்று முறை உரைக்கவில்லை. அந்த குப்பையும் காத்து அடித்தால் கோபுரத்தின் மீது அமரும் என்பதை மறந்து பாருங்க. இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது தெரியுமா? குடும்ப வாரிசையை வைத்து சுமக்கிறேன். நீ போட்டு நகையில அவளுக்கு போட்டு அழகு பார்த்து உண்டு வீட்டுக்கு ரெண்டு மட்டாமா அழுததில்லை
செய்து முடித்து விட்டு வாங்க. அவ்வளவுதானே? ஆ. ஆகட்டும். அப்படியே தளபதியாரே பாருங்க. வந்துட்டேன். மன்னர் சொன்னபடி எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிட்டு முடிச்சிட்டு என்ன வந்து பின்னால நான் போய் நின்னு பாக்குறேன். போய் பாரு போ. ஐயா இவன் என்ன பண்ணக்கறானோ? அவரோட கொடுக்கறப்பா. ஒருமையே குணம் என்று தருமர் போல் மௌனமாக இருக்கின்றாயே, அனைவருமாக ஒன்று சேர்ந்து 3 மாத கர்ப்பிணி என்று பாராமல் இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறார்களே. அடிக்க வேண்டாம் மன்னா மகாராணி அம்மா என்று இந்த ஏழைக்காக ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. கண்ணகி, உலகத்தில் பெண்ணாக பிறப்பதே பாவம் சொல்லுவாங்க. அப்படி பெண்ணாக பிறந்து விட்டால் தாய் தன்மை இல்லாமல் வளர்வது மிக மிக கடினம் சொல்லுவாங்க. எப்படியோ பிறந்து வளர்ந்து விட்டாய், ஆளானாய், இங்கு அழிந்திருந்தால் உன் கற்புக்கு பாதுகாப்பு இருக்காது என்பதற்காக இந்த அரண்மனையில் சேர்ந்தாய். ஆனால் பாவம், உன்னுடைய விதி எப்படி விளையாடு பார்த்தாயா? அந்த கடவுளுக்கு கூட கண்டில்லாம போயிட்டு இல்லையே, ஒரு நாட்டு மன்னர் மகாராணியும் தவறு செய்தது நீயும் இளவரசரும் தவறு செய்தது இருவர் தண்டனை உன் ஒருவருக்கு மட்டும் கொடுப்பது எந்த விதத்தில் முறையாகும். ஏனென்றா அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது. பணம் என்ன? பதவி எனக்கென்று. அம்மா, பணம் இன்று வரும் நாளை போய்விடும். பணம் இன்று என்னிடம் இருக்கும், நாளை உன்னிடம் இருக்கும். ஆமா, பணத்திற்கு காலம் கிடையாது, ஓட்டுவதற்கு நிறுத்தமும் கிடையாது. ஆகையால நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு யாரும் இல்லை நினைக்காதே, நான் இருக்கிறேம்மா. உனக்காக நான் இருக்கிறேன். அது போது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாரும் அந்த சந்தையிலுமே தேவையில்லை. இனி யாருமே உனக்கு தேவையில்லை. நான் ஒரு ஆள் போதும். ஆனால் ஒன்று, நீ மீண்டும் நல்ல முறையில் வாழத்தான் வேண்டும். இந்த குழந்தை இந்த அரண்மனையில் பிறக்கத்தான் வேண்டும். அப்படி பிறக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் பிறகு நீ செய்ய வேண்டும். என்ன எதை சொன்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்றது நீ செய்யணும் கரெக்டா. நீங்க சொல்லுங்கள், நான் செய்கிறேன். கண்ணகி, என்ன நீ நாட்காக உன்னை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியா? ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு சேர்ந்து வரவில்லை. எப்போது உன்னை முழுவதும் அரண்மனையில் நான் பார்த்தேனோ, அப்போது என் மனதை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். தளபதியாரே, வாழ்ந்தால் முன்னேறத்தான் வாழ வேண்டும். இல்லாத முன்னேற முடிய வேண்டும் என்று அன்று முதல் இன்று வரையில் நான் போகிறேன். அப்பேற்பட்ட என்னை ஏமாற்றி விட்டு இந்நாட்டு இளவரசரை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று கற்பனை இருக்கிறேன். தளபதியாரே, பொறுமையை குணமின்றி தர்மர் போல் மௌனமாக இருக்கிறார்கள். கொடிய துரிய தம்பி துச்சாதனன் போல் மாறுவது முறையா? இது சரியா? இது நீதியா? இது நியாயமா? நான் யார்? ஒருவரை மனதால் நினைத்து என் கற்பை பறிகொடுத்து இந்த நேரத்தில் என் மீது ஆசைப்படுகிறேன் என்று உரைப்பது முறைதானா? முறையற்ற செயல் அல்லவா? வயிற்றுல தாலியில வயிற்றுல புள்ள வாங்கிறா. இவன் நல்லவா? ஓடி தேவையா? மனுஷால நினைச்சு அவங்க கிட்ட மாசமாகறாங்க. அவங்க ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர்கிட்ட மாசமாகிறானோ. சரி, அவங்க பத்தியும் உத்தமி தான். ஆமா, நீ அத கூட போய் நீ கேக்குற, நீ எப்படா பட்ட செவிடா பண்ண? இந்த இனிவெளியிலே கொடுக்கும் மல்ல குணம் படைத்த நமது வேலைப்பாடை சேர்ந்த இன்னும் மதிப்புக்குரிய எஸ்டி சுதாகர் அண்ணனும் மதிப்புக்குரிய எஸ்டி சுதாகர் அவர்கள் போர்வெல் உரிமையாளர் எஸ்டி சுதாகர் அண்ணன் என்னுடைய ரோஜா நாடகமன்றத்தின் மீது ஒரு அளவில்லாத பற்றும் பாசம் கொண்ட அண்ணா சுதாகர் அண்ணா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. வாழ்க்கை சந்தோஷமா இரு. இந்த பிள்ளைக்கு அப்பா அவனா இருக்கட்டும். நான் ஆசைப்பட்ட பாவத்துக்கு ஒரே ஒரு நாள் காம வெறிப்பிடித்த கழுதையே, மோக வெறிப்பிடித்த முட்டாளே, தீமையை செய்ய வந்த திருட்டு நாயே, ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவோ தங்கையார் நினைக்க வேண்டும். தாரமாக நினைக்கின்றாயே தருதலையே. பாக்குற பெண்ணா அக்கா தங்கச்சியா நினைக்கிறேன்டா. தாயாக தமக்கியாக அக்கா தங்கையாக நினைக்க வேண்டும். ஆமா, பாக்குற பெண்ணா அக்கா தங்கச்சியாவே நினைச்சிருந்தாக்கா எனக்கு தாரமா வர போறாரு. உன் கூட போறது அக்கா தங்கச்சியில போகணும் தானாங்க. நீதான்? ஆமாண்டா. அக்கா தங்கச்சி அந்த கூட நான் ஆசைப்பட்ட 6 மணி நேரம் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போச்சுதாடி ஆகும். நீ மனித பிறவி அல்ல. நீ போடு மோசமான லக்காடி போய் நான் பாவிடே,
எட்டாத கடையை தொட்டு பறிக்க வேண்டும் என்று நீ பகல் கனவு காண்கிறாய். எட்டாத கனியாக தொட்டு பறிப்பது பழக்கம். பழிக்காத பழத்து கூட கொம்பல பக்கம் போட்டு பறிப்போம். ஏய், நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி தெரியுமா எப்படி? நடக்கிறது? ஒரு முடவனானவன் கொம்பத்தை எடுக்க ஆசை படுவது போல இருக்கட்டும். ஓடி பைத்தியக்காரி. மனவன் கொம்பத்தாடி காத்தப்பட்டான் கிடைக்கவில்லை மனவர்த்து பட்டானா? ஒரு காலமும் கிடையாது. தேனுடைய மேல இருப்பது நிரந்தரம் கிடையாது. மனவன் காத்து கிடப்பது கதையும் கிடையாது. அடம் பிடிக்காது. நீயா வந்து கம்முன்னு போட்டுக்கோ. மதியிலா மூடா. யாருக்கு? காதுல உனக்கு ஒரு கேடா. அடச்சே, அப்பால் போடா. போவதற்காக வரவில்லை பூவையரே. இன்னொரு பேச்சு தராத. ஏய், முகமாடா இது. ஏன்? முகமாடா. மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குது. மூணா வருஷம் தோறு போட்ட போல இருக்குது. இந்த முகத்தை பார்த்து யாராவது கட்டி பிடிச்சு முட்டை கொடுப்பாங்க. ஐயா, ஐயா. பாரு, என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஊரெல்லாம் கலதான் வாங்கிட்டு போற. கடை வாங்குற எண்ணத்திலேதான் கடை வாங்கிதான் ஆகணும். கண்ணகி, என்னடா உன்னுடைய எச்சிலே இவ்வளவு சுவையா இருக்குது. வேற என்ன? உன்னை கட்டி அடிச்சு ஐயோ. ஞம், ஞம், ஞம். ஏச்சி வர முடியாது. வர? முடியாதுடா. அவ்வளவுதான் அண்ணவே. அடிக்கிட்டவே. உன்னை அடைவது கிடையாது அண்ணவே. ஆகியால அடை பிடிக்காத. அவா, 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 அவா. வர முடியாதுடா. வர? முடியாது. முடியாதுடா. சுண்ட கஞ்சி சோறுடா
என்னால ஒண்ணுமே புரியலங்க. ஏமா சைலண்டா ஜாடி திச்சுங்க. சரி அந்த சட்டை உன் சட்டை எடுத்து போட்ட மாதிரி போட உன் வீர மட்டும் எனக்கு வந்துச்சு. அதெல்லாம் எடுத்து போடுறேன். இல்ல என்னாச்சு தெரியல போட்டு பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். நான் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்ல. அவங்க எனக்கு தெரியாது போச்சுடா. தெரியாது போச்சு. என்ன பண்ணிருப்பேன் நேரம்? நேரம் அந்த பொண்ணை கருப்பு அழிச்சிட்டு இருப்பேன். கதா கதா ஐசிட்டு இருப்பேன். எங்கடா கேக் பண்ற காதுல மட்டும் அழிக்கணும். யாரை பத்தி புரியும்? ஏய் ஏங்க நீ பண்றது மட்டும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ணாலும் நான் நின்னா நிப்ப நான் நடந்தா நடப்பேன். நான் உட்கார்ந்தா உட்காரு. நான் சிரிச்சா சிரிப்பேன். நான் ஓடுனா ஓடுவேன். நான் குதிச்சா குதிப்பேன். நான் அழுதா அழுவேன். நான் செத்தா சாவ மாட்டேன். ஏன் முன்னாடி காயா இருக்கு? நீ சாவே அது கூட வரும் செத்தா சாவண்டா. அதெல்லாம் வர மாட்டேன். ஏன் அதெல்லாம் வர மாட்டேன். மீதி என்ன நான் ஒண்ணு பண்ணு நான் பண்றேன். நீ பண்ணு. இந்த வர. ஓகே இது பண்ணிட்டேன். மாற வரைக்கும் ஆசைக்கணும். எப்படி அசகா தூக்கி போடணும். ஏய் அத லைட்டா தூக்கி போடியா. யாருங்க? ஐயா அது பாக்கலையா? எப்படி? பாபா ராஜா கையால தூக்கி போடுவேமா? கை அப்படியே இருக்கணும். கை விட்டுறணும். அப்படியே தூக்கு. அப்படியே தூக்குறா. ஆசிக்க. இப்ப பாரு. ஏய் லெஃப்ட் தூக்கு. அசிங்க மத்தால. தூக்கு. ஏய் ரைட் அவன் முன்னாடி கவல. ஏய் எந்த செல்ஃப் எடுங்க. காத்தடிக்குது காத்தடிக்குது. முடியாதா? அடியால மாதிரி மரியாதை.
செஞ்சேன்? நான் உனக்கு என்னடா துரோகத்தை செஞ்சேன்? அட பாவி, இத பாருடா, ஒரு பெண்ணாக பிறந்தவள் பூமா தேவிக்கு சமண்டா. என்னை ஏன்டா இப்படி சாட்டை கொண்டு அப்ப ஆம்பளைக்கு நாங்க நாடி பார்த்து போனா விருப்பம் இல்லாத எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தொடவே கூடாதுடா. ஆமாண்டா, விருப்பம் இல்லாத எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தொடக்கூடாதுடா. ஐயோ அம்மா, பிச்சைக்காட்சி அழகா போனாலும் விட மாட்டேன், நான் நாய் மேல் பேட விடுவேன். உனக்கு தான் பரவாயில்ல. இந்த இனிவெளியிலே கொடுக்கும் மனம் படைத்த நமது ஆரணிபாளையம் மணி டெரர்ஸ் இன்னும் மதிப்புக்குரிய மணி டெரர்ஸ் உரிமையாளர் அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ₹100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மண்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி. இன்னும் மதிப்புக்குரிய நமது எம்பி காசி ஐயா, மதிப்புக்குரிய இன்னும் ஏடிஎம்கே இன்னும் எம்பி காசி ஐயா கிளை கழக செயலாளர் மதிப்புக்குரிய அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ₹101 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா காசி ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக அந்த அன்புள்ளங்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி. என்னையா நீ போறதுக்கு முன்ன உன்னை காலி பண்றேன் நானு. நான் கை கால் இப்படி புட்டிக்கிறேன் கொட்டம் அதே போல கிளம்பாரு, அதே எமராத மாதிரி கிளம்பாரு. அள்ளி அள்ளி கொடுத்து அள்ளி அள்ளி கொடுத்து நடிச்சேவடியா என்ன பார்த்து தேவடியான்னு சொல்லாத, மான மரியாதை கட்டு போவோம். அடுத்த விட பொண்ணு வாங்கிக்கிறேன் தேவடியா. தேவடியா என்ற பேர் யாருக்கு தெரியுமா? தொட்டி தாலி கட்டிய கணவனுக்கு மட்டும் ஆயிரா பாரு, அவளுக்கு பேர் தான் தேவடி. அது கூட ஏன் சொல்லுவாங்கன்னா, கணவனை தவிர எந்த ஒரு ஆடவர் முகத்தை ஏறெடுத்து கூட பாராமல் வாயிலா போற அவளே கற்பு கரசி கண்ணகி. இத பாருடா, நானே வச்சுக்கிறேன்டா, பெரியவ சொல்றேன்டா. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல அடிச்சதுக்காக காலில் விடுவீங்க. கொஞ்சம் சப்பு நாட்டுல என்னென்னவோ நல்லது வார்த்தை வாயில வர வார்த்தைலாம் பாரு. ஒரே ஒரு முத்தம் கண்ணகி, ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா நீ வாழலாம் நானும் வாழலாம். ஆம்பளைக்கு நாங்க பாவம் தெரியுமா? அச்சா பருப்பாடி எல்லாம் குறைத்துக்கு உன்னை போல ஒரு பெண்ணை உனக்காக நினைச்சாங்க. காலம் முழுது உனக்காகவே இருக்கிறோம். நீ வரையாத கல்யாணம் பண்ணிக்கிற, நீ சந்தோஷமா போயிடுற. நாங்க ஒயிட்டாக போய் வீரனை தேர்த்தாங்க. கற்பு என்பது கண்ணாடி போன்றது. கண்ணாடி உடைந்து விட்டால் முகத்தை நன்றாக பார்க்க முடியுமா? அதுதானடா ஒரு பெண்ணுடைய கற்பு. கற்பை அந்த கண்ணாடி போன நீ பார்க்கலாமா? ஏய், இன்று போற நாளை வருவேன், எனக்காக நீ காத்திருக்கணும். அவமால இல்ல, இதை விட 2 மடங்கு. தாயார் வயிறறிய வாழ மகளை ஒரு காலம் என்று உரைப்பார்களே அம்மா, என்னை பெற்றவளே. எந்த நேரத்தில் என் தாயுடைய வயிற்று நான் கருத்தறிந்தேனோ, எந்த நேரத்தில் இந்த பாவி இந்த மண்ணில் நான் பெண்ணா பிறந்தேனோ. ஒரு பெண்ணாக பிறந்தவனுக்கு தாயோ தந்தையோ இல்லை என்றால் எனக்கு நேரத்தில் நிலைமை தானே அம்மா. அம்மா, என்னை பெற்றவளே, இந்த பாவி நான் கருவிலே கழித்திருக்க கூடாதா தாயே? என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தைய வளதலையே தொடரேற்ற தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமுனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா, நீ உயிரோடு இருந்திருந்தா அட வேண்டாம் மகளை என்ற ஆறுதல் உரைத்து என்னை ஆதரிப்பாயே அம்மா. இந்த பாவி உங்க மகளா நினைச்சு என்னை ஆதரிங்கள் ஐயா அம்மா. பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்தேன் அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, உரத்தத்தை எல்லாம் பாலா தந்து குத்தி வளர்த்தேன் அம்மா, முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா.
சாமி சும்மா 10 மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. காட்டி விரல பிடிச்சி அக்கஞ்சா சொல்லி கொடுத்த அண்ணாட குழு கொடுத்து சொரு பொங்கி கொடுத்து களவட்டி நடவனட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டொன்று வாங்கி கொடுத்து மண்ணுக்கு முன்னால் இருநீர சும்மா நெஞ்சம் என்னும் கூடு எரித்து வைத்ததாரே துன்பம் வந்த போதும் அதை துடைக்க எங்கு யாரு கலங்கும் போது சேரு தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த இங்கு யாரு புண்ணும் மாறிடுமா மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்து என்னவனே பனித்துளி போல குணம் படைத்து என்னவனே மாறி மாறி போகும் தேரு போகும் வீதி வாரி வாரி தூக்கும் இனி யாரு உனக்காதே பாசமைத்த ஜாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் என் படியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா என் படியை தீர்த்திடுமா மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு மன்னவன் பேரு தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிகழிக்குதே நிக்குதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிகழிக்குதே நிக்குதே நினப்பி போகையிலே பாத உண்டாகும் நிக்காமே நேரே கண்ணோரும் ஏ கண்ணீரே நிக்காமே நேரே அன்பாளே நீ பேசு தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். இந்த இனிவெளியிலே கொடுக்கும் மனமடைத்து நமது கிராமம் சேர்ந்து மியூர் சேர்ந்து எம்பி காசி இன்னும் ஏடிஎம்கே கிளை கழக செயலாளர் அந்த அன்புள்ளங்கள் இங்கே பாடிய பாடலை பாராட்டி அடியனுக்காக ரூபாய் 50 எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தின் கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி ஜெயஜோதி அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரியும். அதே போன்று நமது மட்டத்தறியை சேர்ந்த இன்னும் மணல் திருடன் செல்வம் அவர்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் வெங்கடேசன் திருவாளர் வெங்கடேசன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்னும் நமது சங்கதியவாதி கிராம சேர்ந்த எக்ஸ் ஆர்மி திருவாளர் எக்ஸ் ஆர்மி ஐயா மதிப்புக்குரிய இன்னும் பிச்சை ஐயா இன்னும் மதிப்புக்குரிய பிச்சை ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவளை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்திருவோம். அதே போன்று நமது இங்கே ஆரை சேர்ந்த கண்ணை நகர் சேர்ந்த இன்னும் ராஜேஷ் மணி இன்னும் மதிப்புக்குரிய எஸ்எஸ்டி இன்ஜினியர் ஒர்க்கர்ஸ் ராஜேஷ் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக இங்கே 10 மாதம் சுமர்ந்த இந்த பாடிய பாடலை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டதாரி செல்வம் இன்னும் மணல் திருடன் மட்டதாரி செல்வம் அவர்கள் என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி மறுமுறை ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி. நம் ஆரணி சேர்ந்த லதா இது வசந்த மாலையில் நடிக்கிறார் அந்த லதாவா எங்களுடைய பாசத்தவரிய சகோதரி அக்கா லதா அவர்கள் இங்கே எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலமெல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று உரைத்த என் காதலை அநியாயமாக பிரித்து விட்டார்களே. நாட்டின் தளபதியோ இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருந்தார். என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையே அம்மா.